அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனின் கணக்கு அது என்றைக்கும் அவருடைய கணக்கிலிருந்து யாரும் தப்ப முடியாது. தேவன் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் காட் ஹஸ் கவுண்டட். உன் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த எண்ணியலை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வேதத்தில் எண்ணியலினுடைய சாராம்சங்கள் இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எண்ணியலை ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து, உலகத்தின் தொடக்கத்திலிருந்து அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி அதை நிறைவேற்ற அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவங்களை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்முடைய இந்த கணிதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த எண்ணியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எண்ணியலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது பைபிளில் தான் முதல்ல எண்ணியல் தொடங்கப்பட்டது. எண்ணியல் தொடங்கப்பட்டது உலகம் எப்பொழுது தொடங்கினதோ அப்பொழுதே எண்ணியல் ஆரம்பிக்கப்பட்டது. எண்ணியலை முதலில் துவக்கி வைத்தவர் நம்முடைய கர்த்தர் என்பதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மணிகண்டன் போய் மூஞ்சி கழிப்பார். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் முக்கியமாய் பார்த்தால், 1 என்றால் அது கடவுளை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. வெளிச்சம் தேவன் நல்லது என்று கண்டார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த 1ஆம் நம்பர் கடவுளை குறிக்கிறது. The one number is represented to God. 1வது எண் கடவுளை குறிக்கிறது, வெளிச்சத்தை குறிக்கிறது. கடவுள் வெளிச்சம் போன்றவர், நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே 1ஆம் நம்பர் வெளிச்சத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. இது வெளிச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது. சரி, 2ஆம் நம்பர் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? 2வது நம்பர் விட்னஸ், சாட்சியை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம், எக்ஸோடஸ், யாத்ராகமம் புஸ்தகம் 25, 22 வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராகமம் 25, 22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபை பாசனம் அல்ல, கிருபாசனம். நானும் பார்க்குறேன், பைபிளை தப்பாக படிக்கிறீங்க. பாவம் உள்ள வரும்போது பைபிள் தப்பாக வரும். பாவம் உள்ள வரும்போது பைபிள் தப்பாக வரும். வார்த்தைகள் ஒழுங்காக படிக்க வேண்டும். கிருபை பாசனம் அல்ல, கிருபாசனம். சித்திம் மரத்தை தப்பாக படிக்கிறது. சித்திம் என்ற வார்த்தையை அந்த தம்பி கிருஷ்ணன் அழகாக படித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் +2 முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் அழகாக தப்பு இல்லாமல் படிச்சுட்டார். அவர் டெய்லி பைபிள் படிக்கிறார். அதனால தான் இங்கேயும் ஒழுங்காக படிக்கிறார். இது ரொம்ப நம்ம முக்கியம். தினமும் நம்ம பார்க்கணும். வேதத்தை தப்பாக படிக்கக்கூடாது. கிருபாசனம், 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. சாட்சியின் கிருபாசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 26:60 படியுங்கள். மத்தேயு 26:60. மத்தேயு 26:60. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒக்கவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். 2 சாட்சிகள், விட்னஸ். இங்க பாருங்க, 2வது நம்பர் சாட்சிகளுக்கு அடையாளம். 2வது நம்பருடைய மீனிங்கே சாட்சிகள். இன்னைக்கு உலகத்தில் சட்டத்தில் ஒரு குற்றம் இழைத்தவனுக்கு ஒரு சாட்சி அல்ல, 2 சாட்சியை கொண்டு நிரூபிக்க வேண்டும். ஒரே ஒரு சாட்சி சொல்லிட்டான் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. 2 பேருக்கும் 2க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சி சொல்லணும். சில வழக்கில் 300 பேர் சாட்சி சொல்லுவாங்க.
ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் சாட்சி சொல்லும் பொழுதுதான் அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த விதமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் எண் என்பது சாட்சியின் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாம் எண் ஒரு சாட்சி, இட் இஸ் எ விட்னஸ் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சாட்சியின் அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு ஏழை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, கணவன் மனைவி. அதில் அந்த ஏழை கணவர் ஒரு முறை அவர் சாலையிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு காசு கிடைத்தது. அந்த காசில் நடுவில் ஓட்டை இருந்தது. அந்த காலத்தில் காசில் அணா என்று சொல்லுவார்கள். அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அணா என்று சொல்லுவார்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். காலணா, அரையணா என்று இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி அந்த 2-3 காசுகள் இருக்கும். அது 1வது 2வது படிக்கும்போது அது புழக்கத்தில் இருந்தது. அதன் பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அலுமினிய காசு வர ஆரம்பித்தது. அலுமினிய காசுகள் 5 காசு, 10 காசு, 20 காசு, 50 காசு என்று அலுமினிய காசுகள் வர ஆரம்பித்தது. இந்த அலுமினிய காசு வரத்துக்கு முன்பாக ஒரு அணா காசு இருந்தது. அந்த அணா ஒரு சிறப்பான செம்பிலே செய்யப்பட்டு அதில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். பொதுவாக காசிலே ஓட்டை இருந்தால் அது ஒரு சிறப்பான காரியத்தை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். ஐதீகங்கள், எண்ணியலில் சில ஐதீகங்கள் உண்டு. இந்த எண்ணில் பிறந்தவன் இப்படி இருப்பான், அந்த எண்ணில் பிறந்தவன் இப்படி இருப்பான் என்று. வேதம் எண்ணியலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எண்ணியலின் ஜோசியத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. அல்லேலூயா. வேதம் எண்ணியலில் துவங்கினது, எண்ணியலினால் ஆரம்பிக்கப்பட்டது. எண்ணியலின் ஜோசியங்களில் ஆரம்பிக்கப்படவில்லை. ஜோசியர்கள் கணித்து விடுவார்கள், நீ இந்த தேதியில் பிறந்திருக்கிறாய், உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை சொல்லுவதை என் தேவன் பொய்யாக்கி விடுகிறார். அல்லேலூயா. இந்த மந்திரங்கள், இந்த எந்திரங்கள் மற்றும் இருக்கக்கூடிய ஜோசியங்கள் எல்லாவற்றையும் வேத வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரும் தலையெழுத்தையே மாற்றுகிறார். ஜோசியத்தின் தலையெழுத்தையே அவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்படியாக எண்ணியலிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஓட்டை போட்ட காசு கிடைத்த உடனே அந்த மனிதன் என்ன நினைக்கிறான், இந்த காசு என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யும், இந்த காசு எனக்கு it will give good things, எனக்கு நல்லதை செய்யும். நிறைய பேர் நினைக்கிறார்கள், வண்டி புறப்படுக்கு முன்னாடி வண்டிக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை நசுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போவான். காரணம் என்னன்னா, அந்த எலுமிச்சம்பழம் நல்லதை கொடுக்கும் என்று அவன் நம்புகிறான். எலும்புச்சம்பழம் நல்லதை கொடுக்கும் என்று நம்புகிறான். நிறைய பேர் என்ன செய்வார்கள், வெளியே போகும் பொழுது ஒரு வயசு பிள்ளை வெளியே போகும்போது பூ வச்சுட்டு போ என்று அந்த பிள்ளையை சொல்லுவார்கள் பெற்றவர்கள். இன்னும் சில இந்து குடும்பங்களில் சொல்லுவார்கள், பொட்டு வைத்து கொண்டு போ. இதெல்லாம் முக்கியமாக நம்புகிறார்கள். இதில் ஐதீகங்கள் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், இந்த தாலி, வெட்லாக்ஸ், இந்த வெட்லாக்ஸ் ரொம்ப முக்கியம். எப்பையும் அந்த பெண் அந்த தாலியை கலட்டக்கூடாது என்று ஐதீகங்கள் உண்டு. தாலியை கலட்டினா கணவருக்கு ஏதோ ஆயிப்போயிடும், கணவருக்கு கெட்டதே நடக்கும், அந்த தாலியை கலட்டக்கூடாது அப்படின்னு ஐதீகம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தாலி இல்லாமல் தாலியை கழட்டி வச்சாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாலி என்பது உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஒருவன் ஒருத்திக்காக வாழ்கிறான் என்பது அவனுடைய மனசில் வைக்கப்பட்ட உரித்து, தாலியில் அல்ல. அவன் மனதில் உரித்து வைத்திருந்தால் அந்த பெண், இவள் என்னுடைய மனைவி என்று அவன் ஆலயத்துக்கு முன்பாக உரித்தெடுக்கிறான். அந்த உரித்தை எடுத்த பிறகு, இவள் தான் என் மனைவி, இவள் என் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரை இவள் கையை பிடித்து நான் வாழ்வேன் என்று சொல்லி என்றைக்கு சாட்சி பிரமாணம் கொடுத்து விடுகிறோமோ அன்றையிலிருந்து தாலி உறுதி செய்யப்படவில்லை, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை உறுதி செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிக்கிறோம், நம்ம கட்டுற தாலினால கணவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருவார். நிறைய பேர் தாலியை பூஜை பண்ணுவாங்க, தாலியை பூஜை பண்ணுறதுனால ரொம்ப வருஷம் வாழ்ந்துருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் இல்லை. வாழுகின்ற வாழ்க்கை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எத்தனை திருமணங்கள் நடக்கிறது, நல்ல நேரத்தில் நடக்கிறது. நிறைய திருமணங்கள் நல்ல நேரத்தில் நடக்கின்றன. நல்ல நேரத்தில் நடந்த நிறைய திருமணத்திலே விவாகரத்து நடந்திருக்கிறது.
ஆகவே இவையெல்லாம் முக்கியமல்ல, தேவன் அவருக்கென்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கணக்கு தான் இந்த உலகத்தில் முக்கியம். மனிதன் கணிப்பதை என் தேவன் தவறாக மாற்றுகிறார். அல்லேலூயா. மனிதனுடைய கணக்குகள் நான் பார்த்தவுடன் ஒருவரை சொல்ல முடியும், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த மாதிரி என்று சொல்லுவார்கள். ஒருவர் இந்த நேரத்தில் பிறந்து விட்டார், அவருக்கு இப்படி அவருடைய ஜாதகம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். 10 பொருத்தங்களை பார்ப்பார்கள். திருமணத்திற்கு பொருத்தம் ரொம்ப அவசியம். எல்லா பொருத்தமும் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொருந்தாமல் போயிடும். ஸோ பொருத்தம் அவசியம் இல்லை. வேத வசனத்திலே சொல்லுகிறது, கர்த்தர் முடிவு செய்கிறார். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் தேவன் என்று எழுதி வச்சிருக்கான். பாட்டை பாடியிருக்கான். அந்த பாட்டை அவன் சும்மா பாடல, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் தேவன் என்றான். அவர் பாட்டு சும்மா பாடல, அவன் உண்மையாக கருத்துள்ள பாடல்களை பாடியிருக்கான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய இந்த குட் டீட்ஸ்னால நடந்துடும். இந்த காசை எடுத்து அந்த மனுஷன் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டான், பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டான். ரொம்ப நாள் அவன் அடிக்கடி ஒரு நல்லதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் அந்த பேக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான். இந்த காசு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த குட் லக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காசை அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவான். குட் லக் எனக்கு இதனால தான் வருது. அந்த காசில் ஓட்டை இருக்குது, அதை தொட்டு பார்த்துட்டே இப்படி தட்டி பார்க்குறான். காசு ரவுண்டாக தெரியுது. ஓகேன்னு பல நாள் ஆயிடுது. அவன் ஏழையாக இருந்தவன் கோடீஸ்வரனாக மாறிட்டான். அவன் சொல்கிறான், நான் கோடீஸ்வரன் ஆனதுக்கு என்ன ரகசியம் தெரியுமா? மனைவிட்ட சொல்கிறான், அது ஒரு ரகசியம் இருக்குது, அதை உனக்கு சொல்ல மாட்டேன். அந்த ரகசியம் எதில் இருக்குன்றதை நான் சொல்ல மாட்டேன்றான். அப்போ அவளும் நினச்சிக்கிறான் ஏதோ ரகசியம் இருக்கும் போல. கணவன் உண்மையிலேயே அந்த ரகசியத்தில் அந்த ரகசியத்தை பிடிச்சிட்டு போகிறார். அதனால அவருக்கு பணம் நிறையா வருது, காசு நிறையா வருது, அவரை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ரகசியம் நம்ம கையில் கட்டுற கயிறுலையோ கழுத்தில் கட்டுற கயிறுலையோ நம்பிக்கை என்பது இதிலே வராது. என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் மட்டுமே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் மட்டுமே வரும். கருப்பு கயிறை கட்டிக்கொண்டால் எனக்கு குட்வில்ஸ் நடக்கும், நெவர் நடக்காது. கருப்பு கயிறை கட்டிவிட்டால் பிசாசு பின்னாடி வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு கருப்பு கயிறின் மீது நம்பிக்கை, பல கயிறுகளை கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த கயிறை கட்டிக்கொள்ளுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகி விடலாம் என்று நினைக்கிறார்கள். கருப்பு கயிறையோ கலர் கயிறையோ கட்டின தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக முடியாது, உங்க வீட்டில் கூட சிஎம் ஆக முடியாது. அல்லேலூயா. இப்படி ஐதீகங்கள் இருக்கிறது. அந்த காசை இந்த மனுஷன் பேக்கெட்டில் தொட்டு பார்த்து எல்லா வருஷம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஒரு நாள் மனைவி கேட்டா, இனி நீங்கள் வயசாயிடுச்சு, பெரிய கோடீஸ்வரன், பணத்தை எல்லாம் அடுக்கி வச்சுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, உங்கள் ரகசியம் எதில் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அந்த மனுஷன் பேக்கெட்டில் விட்டு அந்த காசை எடுத்தான். அந்த காசை எடுத்தால் ஓட்டையை காணும். காசை எடுத்து பார்த்தா ஓட்டைய காணும். அன்னைக்கு ஓட்டையோட ஒரு காசை உள்ள வச்சேன். நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆன பிறகு அந்த காசை தொட்டு டெய்லி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த காசை எடுத்தால் நடுவில் ஓட்டை இல்லை. அந்த காசில் இவன் பார்க்குறான், இது என்னடா ஒரு மேஜிக்காக இருக்குது. தன் மனைவிட்ட கேட்குறான், என்னம்மா எனக்கு அந்த காசு ஓட்டையோடு தான் கிடச்சிது அப்படின்னா. அப்போ அவர் சொன்னான், ஏங்க நீங்கள் எடுத்துருக்கிற ஒரு நாளோ 2 நாளாக நான் துணி துவைக்க போகும்போது அந்த காசு அப்படி உதரும்போது அது அப்படியே எகிரி தெருவில் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் தொலை பார்த்தேன், அந்த காசை காணோம். அந்த காசு எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானே ஒரு வேறு காசை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சேன். அந்த காசு தான். இப்போ மனிதன் என்ன யோசித்தான், எதில் நமக்கு லக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் லக்கு இல்லை, கர்த்தர் கொடுத்தாதான் லக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பினாலும் அந்த மனுஷனுக்கு ஓட்ட போட்ட காசுல அவனுக்கு லக்கு வரல, அந்த மனைவி போட்ட காசுலயும் லக்கு வரல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் லக்க கொடுத்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எண்ணியல் நமக்கு எப்பயுமே ஒரு ஆழ்ந்த முடியாதது. 3வது நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிர்த்தெழுந்தலுக்கு அடையாளமாக பர்ஃபெக்ஷன் should be completed.
ஜீசஸ் 3வது நாள் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்து வந்தார். ஸோ ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல், த பர்ஃபெக்ஷன் வாஸ் கம்ப்ளீஷன். அந்த இடத்துல அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ற பொருள்படுது. யோவான் 2:19 படிங்க. யோவான் 2:19. யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ள எழுப்புவேன். யாரை பார்த்து சொன்னாரு? அப்பொழுது யூதர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? நீங்க அதை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாள்ல எழுப்புவேன்றார். 3 நாள்ல ஒரு ஆலயத்தை எழுப்ப முடியுமா? முடியாது. இந்த கட்டடத்தை 3 இடிச்சு போட்டு 3 நாள்ல எழுப்ப முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் யாரை சொல்றாரு? தன்னுடைய ஆலயத்தை சொல்றாரு. இந்த ஆலயத்தை நீங்க சாகடிங்க, நான் 3வது நாள் உயிரோட வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது நாளுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, the number 3 is resurrection, உயிர்த்தெழுதல். the perfection was completed. உன் வாழ்க்கையில் உன் பர்ஃபெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. திரித்துவத்துக்கும் 3 இருக்கு, பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கும் 3 இருக்கு. இந்த 3 என்ற எண்ணு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது. அது இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டது. எங்கே ஒரு மனிதனுக்கு அழிவு வருகிறதோ அந்த அழிவிலிருந்து அவன் உயிர்த்தெழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே உன் வியாதியிலே செத்து விடுவாய் என்று நினைக்கிறையோ அந்த வியாதியிலிருந்து உயிரடைவான். ஹல்லேலூயா. எங்கே நீ மரித்து விடுவாய் என்று நினைக்கிறாயோ, எங்கே உன்னிடத்தில் காசு இல்லை என்று நினைக்கிறாயோ, எங்கே உன்னிடத்தில் பணம் இல்லை என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து உயிரடைந்து வருவாய். ஹல்லேலூயா. ஆரம்ப ஊழியத்தில் எனக்கு பயங்கர கஷ்டங்கள் இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கும், ஊழியத்தில் ஃபுட்டுக்கு கஷ்டம் இருக்கும், இதெல்லாம் இருந்து கொண்டு இருந்தது. ஆரம்ப ஊழியம் அப்படி போய்கொண்டிருந்தது. சில நேரங்களில் ஹாஸ்டலில் பிள்ளைகளுக்கு அரிசி, ரேஷன் அரிசியை வாங்கி அதை ஒருத்தர்கிட்ட வாங்குவோம். அவங்களும் ரேஷன் அரிசியை மொத்தமாக வாங்கி விற்கிறவங்க தான். அவங்கக்கிட்ட வாங்குவோம். அவங்கக்கிட்ட காசு கொடுக்கும்போது நம்ம உடனே கொடுக்க முடியாது, கொஞ்சம் லேட்டாக கொடுப்போம். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் உங்களுக்கு நாங்கள் அரிசி தர முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். இதே ஊரில் ஏன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் காசு லேட்டாக கொடுக்குறீங்க, அதனால் எங்களுக்கு அது முடியாது, உங்களுக்கு நாங்கள் அரிசி தர முடியாது. இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கி இவங்க சொகுசில் வளர்ந்தாங்க, அதனால் இவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த பிள்ளைகளை வளர்த்துவதற்கு. அன்றைக்கு இதே கிராமத்தில் அரிசி தர முடியாது உங்களுக்கு, ரேஷன் அரிசி 5 ரூபா கிலோ. அந்த 5 ரூபா கிலோ உங்களுக்கு தர முடியாது, ஏன்னா நீங்கள் லேட்டாக காசு கொடுக்குறீங்க. உண்மைதான், நான் லேட்டாக தான் காசு கொடுக்குறேன். அவங்க தர முடியாது என்று சொல்லிவிட்டாங்க, தர முடியாது. சரி, அப்போ நம்ம கையில் காசு கிடையாது, பணம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அரிசி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். விடிந்தால் ஒன்றுமில்லை. அந்த இடத்துல தேவன் அற்புதம் பண்ணார். அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் இந்த வறுமை ஏன் இருக்கு, இதை புரிஞ்சுக்க முடியல. ஏன் இந்த வறுமை இருக்கு? இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைகள் படிக்க வைக்கும்போது அப்போ 18 பிள்ளைகள், அந்த 18 பிள்ளைகளையும் காலையில் எழுப்பி 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்கள குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நானே லைனில் நிறுத்தி பவுடர் அடித்து அப்படியே லைனில் அனுப்புவேன். இன்க்ளூடிங் ஃபுட்டும் நான் தான் செஞ்சு அனுப்புவேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க. ஆரம்ப நிலை நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் அவங்கள லைனில் நின்று பவுடரெல்லாம் எடுத்து அனுப்பும்போது ஒரு ஆயம்மாவை நம்ம வச்சுருந்தோம். அந்த ஆயம்மா சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே லோக்கலில் அவங்க ஒரு நாள் காலையில் சொல்கிறாங்க, ஐயா சாப்பாடு இது இல்லையா, அரிசி இல்லை. அரிசி இருந்தால் ஒரு கஞ்சியாவது வச்சிடலாம், அரிசி இல்லைன்னாங்க. சரிம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவு. நான் ஜெபத்தில் இருந்துகிட்டு இருக்கேன், கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியாதுன்னு அந்த அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸில் இருந்து திடீர்னு இந்த 17A காலைக்கொன்னூர் பஸ் அங்கே 6:15 மணிக்கு கரெக்டாக இங்கே ஏறுபலி வரும். நான் இருந்த ரூமுக்கு முன்னாடி 6:15 மணி 6:10 கிராஸ் ஆகும்.
அது கிராஸ் ஆகிற நேரத்தில் அந்த பஸ் டிரைவர் நிறுத்தி ஆர்ன் அடித்து பசங்களை கூப்பிட்டார். எடுத்து ஒரு அரிசி மூட்டைக்குள்ளே அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வச்சு சகலத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் பேசினார், until the famine is over the oil in the flour will not be dry என்று பேசினார். அந்த வசனம் என் காதில் ஒலிச்சுது. என்னன்னா, தேசத்தில் பஞ்சம் தீரும் வரை மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறைவிராது என்று எலியாவின் வார்த்தையிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். தேசத்தில் பஞ்சம் தீரும் வரை மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறைவு இருக்காதுன்னாரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அரிசியே இல்லை, ஆனால் நீர் என்ன சொல்கிறீரு, தேசத்தில் பஞ்சமானாலும் ஓ வீட்டில் மாவுக்கு எண்ணெய்க்கு குறை இருக்காதுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நடக்கும்? How these things possible? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் மணி பர்ஸை காலியாக்க மாட்டேன், உன் பேங்க் பேலன்ஸை காலியாக்க மாட்டேன், உன் ஹாஸ்டலில் இருக்க அரிசி பருப்பு எண்ணெய் எதையும் காலி பண்ண மாட்டேன், உன் வீட்டில் உன் விசுவாசிக்க வீட்டில் நிறைவாக நான் வைப்பேன்னாரு. அன்னைக்கு சொன்னாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நிறைவாக வைப்பேன், எல்லா வீட்டையும் நிறைவுபடுத்துவேன். அன்னைக்கு ராத்திரியில் 12 மணிக்கு பேசினார். பேசின வார்த்தையின்படி அன்னைக்கிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, உணவு தான் வந்துக்கிட்டு இருக்கு, ஃபினான்ஸ் கொஞ்சம் கஷ்டம் வரும், ஃபைனான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வரும், இதுக்கெல்லாம் என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னும் போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஸ்ரீசுலிக்கு அவரிடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது, ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. திருமணம் செய்வதற்கு கூட என்னிடத்தில் பணம் இல்லை, திருமணம் செய்வதற்கு எனக்கு காசு இல்லை, நான் ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் பணம் இல்லை, நான் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் உட்கார்ந்துட்டு பேசினார், நீ ஊழியக்காரன், கர்த்தர் ஒன்று நடத்துவார் உன் ஊழியத்தை, நீ தசம பாகம் கொடுக்குறியான்னு கேட்டார். நான் தசம பாகம் கொடுக்கறது இல்லை. நான் சொன்னேன், நான் ஊழியக்காரன், நான் எனக்கு எங்கேயும் சம்பளம் தரல யாரும், நான் ஏன் தசம பாகம் கொடுக்கணும்? அப்போ அவர் கேட்டார், இந்த வசனம் பைபிளில் இருக்க இந்த வசனம் விசுவாசிகளுக்கு மட்டுமா உனக்கும் சேர்த்தான்? விசுவாசிகளுக்கு மட்டுமா உனக்கும் சேர்த்தான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கும் சேர்த்து தான் இந்த வசனம். அப்போ நீ தசம பாகம் கொடு, தசம பாகம் கொடுத்தாதான் உன் வீட்டில் தரித்திரம் மாறும். இதை நான் என்னுடைய பாலிசியில் நான் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி 200 ரூபா தசம பாகம் கொடுத்தேன். அப்போ என்னுடைய அந்த மாதத்தினுடைய வருமானம் 2000 ரூபாய், அதில் 200 ரூபா தசம பாகம் கொடுத்தேன். கர்த்தர் கிருபையில் இன்றைக்கி என் தசம பாகம் ஏறிக்கிட்டே போகுது. எனக்கே கணக்கு தெரியாது எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சுருக்கார். காரணம் என்ன தெரியுமா? தசம பாகத்தை கொடுக்க கொடுக்க உன் மனைவி பிள்ளைகள்லேருந்து உன்னுடைய விசுவாசிகள்லேருந்து யாரும் தரித்திரத்தில் போக மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தசம பாகத்தை கொடுக்க கொடுக்க உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அன்னைக்கு 200 ரூபா தசம பாகம், அப்புறம் 2000 ரூபா, அப்புறம் 20000, வருஷத்துக்கு 2 லட்சம் தசம பாகம் ஆயிடுச்சு. இது ஏறிக்கிட்டு போகும், இது அதிகமாயிட்டே போகும், குறையாது. If you tithe to God, God will be blessed to you. தேவன் அதையெல்லாம் நமக்கு தீர்மானமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த 3ஆம் எண்ணை பறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வேதத்திலையும் நிறைய காரியங்களை குறித்து கேட்டிருக்கிறோம். 4வது எண்ணை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது இந்த பூமியை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. த கிரேஸ் என்று நாம் சொல்லுகிறோம், அது இந்த பூமியை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ஏசாயா 11:12 படிங்க. ஏசாயா 11:12. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துள்ளவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். 4 என்ற வார்த்தையின் பதம் 4 திசையை குறிப்பிடுகிற, இந்த பூமியை குறிப்பிடுகிற. இந்த பூமிக்கு 4 திசைகள் உண்டு.
இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே 4 திசைகள் உண்டு. நம்ம எங்கே நிற்கிறோமோ நிற்கிற இடத்துலேருந்து 4 திசை உண்டு. இன்றைக்கி உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 4 திசையில் தான் இருக்கும். ஒரு நிலத்தை வாங்கினீங்கன்னா வடக்கில் இன்னாருக்கு நிலத்துக்கு இந்த பக்கம், தெற்கில் இன்னார் நிலத்துக்கு இந்த பக்கம், மேற்கு இன்னார் நிலத்துக்கு இந்த பக்கம் தான் நமக்கு செக்கு பந்தி போட்டு தருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது வேதத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம நிலம் வாங்குறவங்க எத்தனையோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து வாங்கினாலும் பைபிளின் அடிப்படையில் இந்த 4 அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுளுடைய கணக்கில் யாரும் தப்ப முடியாது. கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கும் கணக்கிலே யாரும் தப்ப முடியாது. நாம் ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில் தப்பிவிடலாம், கணவனின் பார்வையில் தப்பிவிடலாம், மனைவியின் பார்வையில் தப்பிவிடலாம். கர்த்தரின் கணக்குக்கு யாரும் தப்ப முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் கணக்குக்கு தப்ப முடியாது. நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம், ஆன்டி கண்ணுக்கு கூட தப்பிடலாம். ஆனால் பரம ஆன்டி இருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த ஆன்டி கண்ணில் தப்பவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாவம் சில நேரங்களில் சிலருடைய பாவங்கள் முந்திக்கும், சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி முந்திக்கும். நிறைய பேர் தப்பு பண்ணுவான், அந்த தப்பு வெளியே வராது. அது நியாய தீர்ப்பில் வச்சு கடவுளை அடிக்கிறதுக்காக வச்சுருப்பார், அதனால் அந்த பாவம் வெளியே வராது. சில பாவம் காசு ஆட்டையை போட்டாலும் சரி, எதை ஆட்டையை போட்டாலும் உடனே வெளியே வந்துடும். காரணம் என்னன்னா, கர்த்தர் அங்கேயே உனக்கு நியாய தீர்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் வசனம் இருக்கு, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக முந்திக் கொள்ளும். நான் நிறைய பேரை பார்ப்பேன், சில பிள்ளைகள் திருடுவார்கள், பொய் பேசுவார்கள். அவர்கள் திருடிய திருடு உடனே வெளியே வரும், உடனே வெளியே வரும். அசிங்கப்படுவார்கள், கேவலப்படுவார்கள். காரணம், கர்த்தர் அங்கே நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறார். நீ திருடக்கூடாது என்பதற்காக உன் பாவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4வது வசனம், 4வது நம்பர் இதைத்தான் குறிப்பிடுகிறது தெளிவாக. இந்த 5ஆம் நம்பர் த கிரேஸ் என்ற கிருபையை உள்ளடக்கி இருக்கிறது. கிருபையை உள்ளடக்கி இருக்கிற 5வது நம்பர், அதாவது லேவியர் ராகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். லேவியர் ராகமம் 1:5. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தேய்க்க கடவார்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கடைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் குண்டங்களையும் தலையையும் கொழும்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதில் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. இந்த இடத்துல பார்க்குறோம், பலியிடுவதை 5 துண்டாக அதை வெட்டுவார்கள். இந்த 5 துண்டையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுப்பார்கள். அதனால் தேவனுடைய கிருபை மனிதனை அழிக்காமல் பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த தேவ கிருபை, இந்த 5 என்பது கிருபையை குறிப்பிடுகிற சொல். 5வது நம்பர் ஒருவேளை கிருபையின் எண்ணாக இருக்கிறது. இந்த 5ஆம் எண் கிருபையின் எண்ணாக இருக்கிறது. கிருபை நம் மீது அதிகமாக கொடுக்கப்படுகிறது, கிருபை கூட்டி கொடுக்கப்படுகிறது, கிருபையானது அள்ளி கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை ஒருபோதும் அழியாததாக இருக்கிறது. தேவ கிருபை இருக்கிறதினால்தான் இன்றைக்கு நான் யோசிப்பேன், என் பிள்ளைகள் சில நேரங்களில் 1000 ரூபாய் திருடுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது என் மனது மிக உடைந்து போகும். நான் ரொம்ப வேதனை அடைவேன். மற்றவங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் வேதனை அடைவேன். நான் யோசிப்பேன், இவர்கள் 1000 ரூபாய் திருடி கூட போலீஸில் மாட்டாமல் இருக்கிறார்களே என்று பார்க்கும் பொழுது நான் என்ன யோசிப்பேன் என்றால், தேவ கிருபை அவர்களை தாங்கி கொண்டிருக்கிறது. தேவ கிருபை தாங்கி கொண்டிருக்கிறது. இங்கே வொர்ஷிப் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னதை நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். வந்து நின்ன உடனே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்?
பாவம் செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். திடீரென்று கர்த்தர் பிடித்து விடுவார்கள். அந்த வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது ரொம்ப அவசியம். பைபிள் வாசிக்கணும் பிள்ளைங்க. பைபிள் தப்பாக வருதுன்னா பைபிள் சரியாக வாசிக்கிறது இல்லை. பைபிளில் இருக்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு படிக்கலாம். நாம் ரொம்ப படிப்பாளின்னு நம்ம பேசிக்குவோம். பைபிளை நீ என்னைக்கு ஒழுங்காக படிக்கிறியா, நீ தான் உலகத்திலே படிப்பாள். பைபிளை தப்பாக படிச்சுன்னா நீ உலகத்தில் படிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. முதல்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை தவறில்லாமல் படிக்க வேண்டும். தப்போடு படித்தீர்கள் என்று சொன்னார். வேதத்தை நாம் அதை விட்டு உலகத்தில் உள்ள எந்த பாடத்தை படித்தாலும் வேஸ்ட்டு. வேதத்தை தப்பு இல்லாமல் படிக்க கற்றுக்கணும். தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கோம். எல்லா நாளும் இல்லை, கிருபை விலகி போகும். கிருபை விலகி போகும். சவுல் அரசனுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் அரசன். யாரால்? சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. சவுல் தேடிக்கிட்டு போகிறான், என் கழுதை கிடைக்குமான்னு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கில்காலில் சாமுவேல் இருக்காரு, ஐயா கிட்ட போய் கேளுங்க, ஐயா ப்ரேயரில் சொல்லுவாருன்னா. அங்கே ஐயா கிட்ட போன உடனே சவுலை கூப்பிட்டு அவனை முழங்கால் போட சொல்லி அவன் தலையில் வெள்ளை பரிமள தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. அதன் பிறகு சொன்னார், நீ போ, இந்த இடத்துல கழுதை இருக்குன்னாரு. அவர் சொன்ன இடத்துல போய் கழுதையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு அரசனானான். அபிஷேகம் அவன் மேலே இருந்ததுங்க. அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. கிருபை அபிஷேகத்துக்குள்ளாக இருக்கிறது. அவன் அபிஷேகத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தீய சக்தி உள்ளே வந்தது, ஒரு அசுத்த ஆவி உள்ளே வந்தது. அந்த ஆவி உள்ளே வந்த பிறகு அவன் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருந்தான். தாவீது பல முறை விலகி போனான். தாவீது அவனுடைய தண்ணி சொம்பை எடுத்துக்கொண்டு வந்தான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எடுத்துகிட்டு வந்தோன்னா அவனுடைய மனசை அடிச்சுதான் பக்குன்னு. நம்ம பிள்ளைங்களுக்கு திருடும் போது மனசு அடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி சொம்ப சவுல் அரசன் எதிரியாய் நிற்கிறான், மலையின் அப்புறத்தில் இருக்கிறான். அவனுடைய தண்ணி சொம்பை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த இருதயம் பக்குன்னு அடிச்சுதான். அந்த கிளியர் கான்சியஸ் தாவீதுக்கு அடிச்சுது. அந்த தண்ணியை குடிக்கல, அந்த தண்ணியை கர்த்தருக்குன்னு கீழே ஊற்றிட்டு திருப்பி அனுப்பிவிட்டான். உன் உயிரை பணைய வச்சு நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, இந்த தண்ணி எனக்கு வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணான். சவுல் அரசனே, உன் சால்வையில் பாதியை வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய தண்ணீர் சொம்பையும் நான் எடுத்து வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆளை ஒருவனை இங்கே அனுப்பு, நான் அவனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னான். தேவ கிருபை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாதுன்றதுல தாவீது எச்சரிக்கையாக இருக்கும். கடைசியாக சவுலை ஒருத்தன் கொன்னான். ஒரு எகிப்தியன் யுத்தத்தில் சவுலை கொன்னுட்டான். கொன்னவனை எப்படி கொண்டான் தெரியுமா? தாவீது அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்தா தாவீதுகிட்ட இருந்து நல்ல வெகுமதி கிடைக்கும், நல்ல பரிசு கிடைக்கும். நீ அடுத்த ராஜா தாவீது. அவன் முடிவு பண்ணிட்டான் எகிப்தியா, இனி அடுத்த கிங், ஹூ இஸ் நெக்ஸ்ட் கிங்? தாவீது தான். சவுல் செத்துட்டான். சவுலை அவன் தான் கொண்டுட்டு வர்றான். அங்கே போன உடனே, டே வாடா, கொண்டுட்டியாடா சவுல, வெரி குட்ரா, நீ எனக்கு நல்லா பண்ணன்னு சொல்லி பாராட்டுவான்னு நினச்சிட்டு அங்கே போனான். ஆனால் தாவீது சொன்னான், வாலிபர்களை கூப்பிட்டு அவனை முதல்ல க்ளோஸ் பண்ணு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைய கை வச்சுட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைய கை வச்சுட்டான். அவனை முதல்ல கொல்லு. தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை இருக்கும் வரைதான் இருக்கும். கிருபை உங்களை விட்டு விலகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். யாரும் காப்பாற்ற முடியாது. கிருபை உங்களிடத்தில் இருக்க வரைதான். கிருபை என்பது இல்லை, விலகி போயிடுச்சு. கர்த்தரை விட்டு விலகி போனீங்கன்னா கர்த்தர் விலகிடுவாரு உன்னை விட்டு, கிருபையும் உன்னை விட்டு விலகிடும். கர்த்தர் கிருபை விலகி போச்சுன்னா நீ வாழ்றது வீண். சவுல் அரசன் தாவீதை கொல்றதுக்கு சுத்தியா அவன் கிருபையை இழந்து போனான். தேவ கிருபை அதனால தான் விலகி போச்சு. கடைசியாக ஒரு புறஜாதியார் கையில் செத்து போனான். கர்த்தருடைய பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் புறஜாதியார் கையில் செத்து போன காரணம் கிருபை அவனை விட்டு விலகி போச்சு. கடைசியில் அவனே ஒரு தீர்க்கதரிசி, அவனால் தீர்க்க தரிசனம் பார்க்க முடியல. ராத்திரி போய் குறி சொல்கிற பொம்பளை வீட்டுக்கு போகிறான். குறி சொல்கிற பொம்பளை காப்பாற்றுவலான்னு நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு பிரச்சனைனா சர்ச்சில் முழங்கால் போட்டுடணும், ஊழியக்காரன்கிட்ட போகணும். தேவ ஊழியக்காரன் ஒரு நிமிடம் ஜெபிக்கும் போது பிரச்சனை விலகிடும்.
ஏனென்றால் அபிஷேகம் அவன் மீது இருக்கும். அழைக்கப்பட்ட ஊழியன் மீது அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகத்தில் அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் பெரிய விடுதலை நடக்கும், பெரிய அற்புதங்கள் நடக்கும். இவன் அங்க போகல, அங்க இருக்கிற பிரீஸ்ட் கிட்ட போகல, நேரா குறி சொல்ற பொம்பளை கிட்ட போய் கேட்கிறான். அந்த பொம்பளை ஒரு அசுத்தாவியை எழுப்பிட்டு வந்து நீ செத்து போயிடுவேன்னு குறி சொல்லிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சொன்ன குறி மாதிரி அப்படியே செத்து போனதை நம்ம பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்படியாக இந்த 4ஆம் எண் அதை குறிக்கிறது, 5ஆம் எண் கிரேஸை குறிக்கிறது. அந்த கிருபையை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். 6ஆம் எண் மனிதனை குறிக்கிற எண்ணாக இருக்கிறது. 6. இந்த 6ஆம் எண் மனித லக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5:31. ஆதியாகமம் 1:31 படிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் மனிதனை உண்டாக்கி அவருடைய ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டாக மனிதனை உண்டாக்குறாரு. அந்த 6ஆம் நாள், அந்த 6வது எண், அந்த எண்ணில் 3 6 போட்டோம்னா சாத்தானை குறிப்பிடும். ஆன்டி கிரைஸ்ட், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனிதனுடைய லக்கம் 6. அது மனிதனுடைய லக்கம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது மனிதனுடைய லக்கம் 13, 15 to 18. வாசிங்க சீக்கிரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13, 15 to 18. மேலும் மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாரையும். மிருகத்தின் சொரூபம் பேசும், மிருகத்தின் சொரூபம் பேசும். நான் போன தடவை பேசும்போது சொன்னேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சுன்னு சொன்னேன். நாற்று நடுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நட்டுட்டு போகுதுங்க. வயலில் இறங்கி டக்கு டக்கு டக்குன்னு நாற்றை நட்டுட்டு போகுது. நீ நாற்று நட ஆள் தேவையில்லை இல்லையம்மா. நீங்கள் நல்லா நாற்று நடுவீங்க, இதுக்கு மேலே நாற்று நடுறது தேவையில்லையா? மனுஷன் இதை கண்டுபிடிச்சிட்டான், அதே வந்து நட்டுட்டு போகுது. அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நமக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். நாற்று அதே நட்டுட்டு போகுது. வயசான பெற்றோர்களை பார்க்க முடியல, சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க பசங்க. அதனால் என்ன செய்கிறானுங்க, வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு எந்திர மனுஷனை வச்சுறாங்க. அவன் காப்பி கேட்டோன்னா காப்பி கொண்டு வந்து கொடுக்குறான், ஆம்லேட் போட்டு கொடுனா ஆம்லேட் போட்டு கொடுக்குறான். எப்படி இருக்க? மருமகளை வச்சா கோச்சிக்கிறான்னு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எந்திர மனுஷன் வச்சுட்டா அது கோச்சிக்காது, என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குது. அல்லேலூயா. என்ன வேணுமோ உனக்கு என்ன வேணும் இதாப்பா அப்படின்னு கொடுக்குது. நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குது, நேரத்துக்கு டேப்லெட் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. அந்த மனுஷன் பேசும். இது பைபிளில் படிங்க, இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி சொல்லுது, படிங்க. அந்த மிருகத்தின் சொரூபம் பேசும், பேசத்தக்கதாகவும் அந்த மிருகத்தை மதிக்காத யாரையும் கொல்லும். அந்த மிருகம் கொல்லும். இனி வர்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கொலை செய்வாங்க. மனுஷன் கொலை செய்ய போக மாட்டான், மனுஷன் கத்தியை தூக்கிட்டு போக மாட்டான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை அனுப்புவான், போய் துப்பாக்கியில் டபக்குன்னு அடி, முடிஞ்சது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரப்போகிறது இந்த பூமிக்கு. பைபிளில் சொல்லிடுச்சு, படிங்க. மிருகத்தின் சொர்க்கத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அது மனிதனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. புரிச்சுங்களா? இந்த 666 எண்ணு தான்.
கையில் இருக்கும், கையில் வந்துடும், நெத்தியில் வந்துடும். நெத்தியில் வச்சுருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து பயோமெட்ரிக்கெலாம் இருக்குது. இந்த பயோமெட்ரிக் முறையில் தான் வந்து நம்ம கொரோனாவில் தான் அதை பார்த்தோம். டக்குன்னு வந்து நம்ம உடம்புல இருக்க டெம்பரேச்சர் அப்படி ரீட் பண்ணிச்சு. இது வந்து ட்ரையல், அது சாத்தம் போட்டு பார்த்த ட்ரையல். உடம்பு டெம்பரேச்சரை அப்படி ரீட் பண்ண முடியுமா தொடாமல் ரேஸில் அப்படின்னு சொல்லி சாத்தம் போட்டு பார்த்தா ட்ரையல். கொரோனா டைமில் அவன் பண்ணிட்டான். இப்போ சிப்பை இங்கே பொருத்தி இருப்பான். ஏதாவது ஒன்று நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போகணும், வீட்டுக்கு போகணுன்னா வந்து நின்றுட்டாப்புலையா சிப்பு என்ன செய்யும், வேலை செஞ்சு நம்ம டோரை திறந்துடும், உள்ளே போயிடுவோம், நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். ஏடிஎம் போய் பணம் எடுக்கணுமா, கையில் இருக்கிற சிப்பை இப்படி ஆன் பண்ணால் போதும். நம்ம கார்டெல்லாம் இப்போ வந்து கார்டே இல்லாமல் நம்ம மொபைல் தூக்கிட்டு போனால் போதும். இனி மொபைலும் தூக்க தேவையில்லை. இப்போ மொபைல் தூக்கிட்டு போனால் காசு கட்டிடலாம். பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும். மொபைல் எடுத்துகிட்டு போய் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூகுள் பேயில் பணத்தை போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடுறோம். இனி அடுத்த டெக்னாலஜி எப்படி வரப்போகுது, பைபிள் படி பார்த்தா இனி அடுத்த டெக்னாலஜி எப்படி வரும்னா, இந்த சிப்பு வந்துடும். அந்த சிப்பில் அப்படி இப்படி காட்டி பணத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சிப்பை காட்டினா போதும் பணம். ஏன்னா அது நம்ம உடம்புல இருக்க சிப்பு. அந்த சிப்பை வேறு யாரும் திருட முடியாது, எவனும் வந்து பிளாக் பண்ண முடியாது. அந்த சிப்பை இப்படி காட்டிட்டோம்னா பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெத்தியில் அது கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா மூளையோடு அது கனெக்ட் ஆகிடும். அந்த சிப்பு மூளையில் வந்து எனக்கு 10 ரூபா கிரெடிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் மூளை 10 ரூபா கிரெடிட்னு சொன்னால் அது கிரெடிட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு மூளையோடு இணைந்து செய்யக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி வரப்போகுது. உங்கள் காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் கொஞ்சம் வண்டியில் வரும்போது எங்கள் பழைய காலத்தெல்லாம் யோசிச்சுட்டு வந்தோம், பழைய நினைவுகளையெல்லாம் யோசிச்சுட்டு வந்தோம். சின்ன பிள்ளையில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்லிகிட்டு இருந்தா, நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள். சிறு வயதில் ரொம்ப அழகாக இருந்தது எங்களுடைய காலங்கள். இன்றைக்கி நாங்கள் வரும்போது எஃப்எம்மில் வந்து ஒரு லேடி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் நாங்கள் பிறக்காமல் போயிட்டோம். அந்த 70லேருந்து 80 காலங்களில் பிறக்காமல் போயிட்டோம். அந்த காலத்தில் பிறந்தவங்க அதெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னும் போது என்னுடைய மனைவி சொன்னாங்க, நம்ம தான் வந்து அந்த காலத்தில் பிறந்திருக்கோம், நம்ம அதெல்லாம் அனுபவித்தோம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த சம்பவங்கள், அந்த காலங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்காது. கோல்டன் பீரியடு அந்த காலங்கள்லாம் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி காலங்கள்லாம் என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிறது. நாங்கள் அதையெல்லாம் கண்டு வந்து இருக்கிறோம். அந்த காலங்கள் இட் இஸ் அ கோல்டன் பீரியட் என்று நாம் அழைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசில் எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்படணும், உழைக்கணும் என்பதை ஒரு பிரதானமாக செய்யப்பட்ட காரியம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு சின்ன பணியை செய்வதற்கு தெரியறதில்லை. அன்னைக்கு இதெல்லாம் வந்து தானாய் பார்த்து கற்றுக்கொண்ட காரியங்கள். அந்த பழைய நினைவுகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மனிதன் இந்த 6ஆம் இலக்கம் வெரி டேஞ்சரஸான இலக்கம். இந்த எண்ணை சாத்தான் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அதற்கு மேல் எதுவுமே கிடையாது. அடுத்து 7ஆம் நம்பர் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ளெக்ஷன், பர்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் என்று பேர் 7ஆம் நம்பருக்கு. அதுக்கு ஆண்டவர் நிறைய அர்த்தங்களை கொடுத்துருக்கார். நான் ரொம்ப நேரம் பேசலை, நான் சீக்கிரமாக வைண்டப் பண்ணி போகிறேன். இந்த 7ஆம் நம்பர் வந்து பர்ஃபெக்ஷனில் இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகம் 2:22 இருக்குது. சங்கீதம் 12:6 இருக்குது. மத்தேயு 18:22 இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் என்பது 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிறப்புக்கு அந்த நம்பர் இருக்கிறது. அதில் அவங்களுடைய கூட்டுத்தொகையில் தான் அந்த நம்பரை கண்டுபிடிப்பாங்க. அந்த நம்பரில் ஒரு சிலருக்கு வந்து 1ஆம் நம்பர் வரும், ஒரு சிலருக்கு 2ஆம் நம்பர் வரும், ஒரு சிலருக்கு 3ஆம் நம்பர் வரும், ஒரு சிலருக்கு 4ஆம் நம்பர் வரும், ஒரு சிலருக்கு 7ஆம் நம்பர் வரும், ஒரு சிலருக்கு 8, 9 இந்த நம்பர்கள்லாம் வரும். இந்த நம்பரில் பிறந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இந்த 7 என்பது ஒரு பூரண கம்ப்ளீஷன். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும்போது 7ஆவது நாள் பர்ஃபெக்டாக முடித்தார். 7 நாளில் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு. 7ஆவது நாள் பர்ஃபெக்ஷனாக முடிஞ்சிருச்சு. இந்த 7 நாளில் தான் ஒரு வாரத்தை வச்சு தான் ஒரு மாதத்தை கவுண்ட் பண்ணுறோம். ஒரு மாதத்தை அந்த 7 நாளை வச்சு தான் ஒரு வருடங்களை கவுண்ட் பண்ணுறோம். அந்த 7 நாளை வச்சு தான் பல வருடங்களை நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த 7 என்பது கர்த்தர் கொடுத்தது, பூரணமாக்கப்பட்ட எண். அந்த 7ஆம் எண்ணில்
பார்த்தீங்கன்னா 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களே புத்திசாலியாக இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. புத்திசாலியாக இருப்பாங்க. 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க கர்த்தருடைய கிருபையில் இருப்பாங்க. சில பிள்ளைகள் 1ஆம் நம்பரில் பிறப்பாங்க, அவங்க கர்த்தருடைய கிருபையில் இருப்பாங்க. காட்ஸ் கிரேஸ் அவங்க மேலே இருக்கும். எப்பயும் தேவனுடைய வல்லமை அவங்களோட இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த 8ஆம் நம்பரை பார்க்குறோம். 8ஆம் நம்பர் 7ஓட முடிஞ்சிருது, 8 ஆரம்பிக்குது, நியூ பிகினிங். 8 என்னது? நியூ பிகினிங். இது யாருக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிவைன் பர்ஃபெக்ஷன். இந்த 8ஆம் நம்பர் ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. 8ஆம் எண். சாத்தானுக்கு 666னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 888 நம்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு 888 நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர். 388888 யார் நம்பர்? இயேசுனுடைய நம்பர். ஜீசஸுக்கு பர்த் நம்பர் 8. ஏன்னா அவர் 7 முடிச்சு 8வது நாள் ஆரம்பிக்கும் போது அவர் உயிரோட வந்துட்டார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் உயிரோட வந்தார். சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோட வந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓய்வு நாள்ன்றது என்னைக்கு வருது சார்? ஓய்வு நாள் சனிக்கிழமை வருதா அல்லது ஞாயிற்றுக்கிழமை வருமா? நம்ம ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்க காரணம் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 7th டே அட்வென்டிஸ்ட் சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாள். நம்ம சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் உயிரோட வந்ததுனால நம்முடைய காலண்டரில் என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக லீவாக கொடுத்துருக்கு. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில் உயிரோட வந்த நாள். அந்த நாள் உலகம் ஃபுல்லாக லீவு. உலகத்தில் எல்லாருக்கும் லீவு. இந்திய பிரதமருக்கு லீவு, கலெக்டருக்கு லீவு, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு. காரணம் அந்த எண்ணியலில் பாருங்க ஃபுல்லாக ஹாலிடேயாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8ஆம் நம்பர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அடுத்தது 9 டிவைன் பர்ஃபெக்ஷன். 9 ஆவியின் கனி. 9 ஆவியின் கனி. 9 டிவைன் பர்ஃபெக்ஷன். இந்த 9வது எண்ணில் பிறந்தவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் டிவைன் பர்ஃபெக்ஷனான பணியை தான் செய்வார்கள். மக்களுக்கு உதவி செய்வார்கள். டிவைன் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பார்கள். இதில் நாம் அநேகரை பார்த்திருக்கிறோம். அதில் ஊழியர் பிலிப்பு அவர்கள் டிவைன் பர்ஃபெக்ஷனிலே பிறந்தவர். பிலிப்பு அவர் அநேகருக்கு உணவை கொடுத்து பராமரித்து கொண்டிருந்தார். ஏழைகளுக்கு, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு தெருவு தெருவாய் போய் உணவை கொடுத்தவர் ஊழியர் பிலிப்பு அவர்கள். அவர் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கிய சாட்சி அந்த 9வது நம்பரில் வந்த நபராக இருக்கிறார். 10வது எண்ணை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உலக கவர்மெண்டை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் எண் வேர்ல்ட்லி கவர்மெண்ட். த 10th நம்பர் ரெப்ரசன்ட் த வேர்ல்ட்லி கவர்மெண்ட். உலக நம்பர் 10. இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனில் 10 நாடுகள் இருக்கிறது. 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய என்று நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிப்பீங்க. 7 தலைகள், அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிப்போம். 7 தலைகள் என்றால் 7 மலைகளை சூழ்ந்த ஒரு இடம். 7 மலையை சூழ்ந்த ஒரு இடம் எதுனா ரோம் நகரம். ரோம் நகரம் தான் 7 மலைகளால் சூழப்பட்ட நகரம். அந்த ரோம் நகரை குறிக்கிறது. இங்கே ஒரு இந்திய நாட்டில் 7 மலை என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது. 7 மலை என்ற பெயரிலே ஒரு தெய்வம் இருக்கிறது. அது இந்தியாவிலே சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறது. இவ்வுலக இந்திய நாட்டிலே பணக்கார தெய்வம் என்று அழைக்கப்படக்கூடிய பணக்கார பேகனிசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பணக்கார தெய்வம் என்று அழைக்கிறார்கள்.
அந்த குருக்களே சொல்கிறார், எங்களுக்கு பணக்கார தரிசனங்கள் வந்தால் போதும், ஏழைகள் யாரும் எங்கள் கோயிலுக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த இடத்தை குறித்து அப்படி சொல்லப்பட்ட சில காரியங்கள் தான். அங்கே 10வது நம்பர் உலக கவர்மெண்ட்டை குறிக்கிறது. இந்த ஐரோப்பிய யூனியனில் 10 நாடுகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலக ட்ரேடிங்கை பண்ணுறது 10 நாடுகள். இந்த 10 நாடுகளும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற 10 நாடுகள், அவங்க தான் உலகத்தில் இருக்க ட்ரேடிங் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி கிரிப்டோ கரன்சிலாம் வந்துருச்சு. கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அது நாளாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா ஆன்லைனில் வந்து நிறைய பேர் வந்து புரோக்கர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்காக நம்மளை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று காலையில் சரியாக 8 மணிக்கு மைக்ரோசாஃப்டினுடைய டோட்டல் சாஃப்ட்வேரும் அவுட்டு நேற்று. அதனால் 40 ஃப்ளைட் இந்தியாவில் கேன்சல், உலகம் ஃபுல்லாக கேன்சல்ஸ் ஃப்ளைட்ஸு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கம்ப்ளீட்டாக எல்லா கம்ப்யூட்டருமே அவுட் ஆயிடுச்சு ஒரே நேரத்தில், அட் அ டைமில். மைக்ரோசாஃப்டில் எல்லா கம்ப்யூட்டரும் அட் அ டைமில் அவுட்டு 10 மணிக்கு. அது இன்னும் சரியாகலை. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் 40 ஃப்ளைட் கேன்சல் ஆகி மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு ஏர்போர்ட்டில் நின்று சண்டை போட்டு, எப்போ ஃப்ளைட்டை கொடுப்பீங்க, நான் டிக்கெட்டு கொடுக்க முடியல. 30 வருஷம் வேலை செய்கிறார், டிக்கெட்டு கவுண்டரில் வேலை செய்கிற ஒரு ஏர்போர்ட்டில். அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் 30 வருஷத்தில் முதல் முறை கையில் டிக்கெட் எழுதி கொடுத்துருக்கேன். த ஃபஸ்ட்டு டைம் நான் கையில் எழுதி டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல எது நடக்குதுன்னு தெரியாது. இந்த 10 என்ற எண் வந்து ஐரோப்பியன் கம்யூனிட்டியை குறிப்பிடுகிறது, ட்ரேடிங் வேர்ல்டு ட்ரேடிங் சென்டரை குறிப்பிடுகிறது. இது இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிலாம் சொல்கிறீங்கல்ல, இவங்க எல்லாமே இந்த 10ஆம் நம்பரில் தான் வரும். அந்த 10னுடைய கூட்டுத்தொகையை சேர்த்திங்கன்னா 1ல் போய் முடிவாங்க. இப்போ கடவுளுக்கு ஆப்போசிட்டான நம்பர் அது. அதனால் அவங்க ஒன்றும் இல்லை, அது பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க கடவுள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலுமினாட்டி என்று அழைக்கிறார்கள். இவங்களுக்குள்ள ஒரு இலுமினாட்டி சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்குள்ள, சினிமா ஆக்டர்ஸ்குள்ளே இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் கூடுவாங்க. இன்றைக்கி அந்த அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்க திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாமே உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டாங்க. அந்த கோடீஸ்வரர்களில் 100 கோடி மாத வருமானம் இருக்கிறவங்க மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு. அப்படி ஒரு பெரிய கல்யாணத்தை அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 50 பேர்த்துக்கு வந்து இலவச திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. தான் மகன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 50 பேர்த்துக்கு இலவச திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனாலும் உலகத்திலேயே 100 கோடி வருமானம் உள்ள பணக்காரர்களை மட்டும்தான் அவங்க கல்யாணத்துக்கு அழைத்திருக்கிறாங்க. அவங்கள மட்டும் குடும்பமாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பணக்கார வர்க்கங்கள் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உலக கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களையும் அவர் அழைச்சிருக்கார். அவங்களுக்கு எப்படி அந்த கனெக்ஷன் கிடைக்குது இருக்கும்? ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அங்கங்கே இருக்கிறனால, அந்த பிஸ்னஸோட இவங்க தொடர்பில் இருக்கனால அவங்கள தான் கூப்பிட முடியும், அவங்கள தான் அழைத்திருக்கிறாங்க. இந்த 10ஆம் எண் அப்படியாக இருக்கிறது. 11 டிவைன் ரெவலேஷன், 12 ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. இந்த 12 சீடர்களை குறிப்பிடுகிறது. 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிப்பிடுகிறது. இந்த 12ம் பரலோகத்தில் 24 மூப்பராக உட்கார்ந்துருப்பாங்க. 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் 12 சீடர்கள், யூதாஸ் இடத்துல வந்த இன்னொரு சீடனும் சேர்த்து 12 சீடன், 12 கோத்திரங்களும் உட்காந்துருப்பாங்க. அது வந்து பைபிளில் சொல்லியிருக்கு. 24 மூப்பர்கள். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிங்கன்னா அந்த நம்பர் தெரியும். 12னுடைய எண்ணியல் தெரியும். 24 டோட்டலாக. ஸோ இது வந்து வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் நம்பர் சொல்லியிருக்குது, டெடிகேஷன் ஃபார் த காலிங், அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு, அதுதான் டெடிகேஷன். 40 வந்து ட்ரையல்ஸ். 40ல் இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வந்துச்சு. மோசே 40 நாள் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். 40வது நாள் 40வது வருஷம் கர்த்தருடைய அழைப்பு வந்தது. ஆகவே 40 என்பது கர்த்தருடைய அழைப்பை குறிப்பிடுகிறது. 40 என்பது நம்முடைய உபவாச நாட்களை குறிப்பிடுகிறது. 40 என்பது நம்முடைய பரிசுத்த நாளை நியமிப்பதற்கு குறிப்பிடுகிறது. ஆகவே இதெல்லாம் பார்க்கிறோம். கடைசியாக 70வது நம்பரை பார்க்கிறோம். அது நியாய தீர்ப்பு. 70
நியாயத்தீர்ப்பு, நித்திய நியாயத்தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம இந்த எண்ணியலில் பார்க்குறோம். ஸோ கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காருங்க இந்த பூமியை. நம்ம இன்றைக்கி மனுஷன் பல கணக்கு போடலாம், மைக்ரோசாஃப்டை போடலாம், எதை போடலாம், ஒரே நிமிஷம் அதை ஃபெயிலியர் பண்ணுவார். கர்த்தர் வர்ற நேரத்தில் இந்த மீடியா எதுவுமே எடுக்காது. கர்த்தருடைய வருகை வரும்போது நம்முடைய மொபைல் ஒர்க் ஆகாது. ஒரே நேரத்தில் என்ன செய்யும், எல்லாம் செயலிழந்து போகும். அன்றைக்கி ஆண்டவர் மட்டும்தான் மத்திய வானத்தில் வந்து நிற்பார். கரண்ட் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஒரு ஃபேன் ஓடாது, பூமி இருட்டாகும். பூமி இருட்டாகும் போது இயேசு மட்டும் மத்திய வானத்தில் வந்து நிற்பார். பூமி இருட்டாக இருக்கும்போது ஒரு வெளிச்சம் வந்து நின்னா என்ன தெரியும், அந்த வெளிச்சம்தான் பிரகாசமாக தெரியும். அன்னைக்கு இயேசு வெளிச்சத்தில் வந்து நிற்பார். நிற்கும் போது நீங்களும் நானும் தான் மேலே போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரலோகத்துக்கு இயேசுவின் அழைப்பில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே கர்த்தர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். அந்த எண்ணியல் மாறாது. மேத்தமேட்டிக்ஸ் உலகத்திலேயே துவக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ் வரல, மேக்ஸ் புரியல, மேக்ஸ் வரலன்றான். ஆனால் மேக்ஸ் ஆரம்பித்து கொடுத்தவரே கர்த்தர் தான். அல்லேலூயா. ஒழுங்காக பைபிளை படிச்சின்னா மேக்ஸ் வரும். அல்லேலூயா. ஒழுங்காக பைபிளை படி, தப்பு இல்லாமல் பைபிளை படி, கணக்கு நல்லா வரும். கணிதத்தில் நல்ல புலமை கிடைக்கும், நல்ல மார்க் வாங்குவ. காரணம், கர்த்தரை தேடு. எண்ணியல்கள் முக்கியம். என்னை வைத்து அவர் சரித்திரத்தை எழுதுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று சொல்லியிருக்கிறார். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆயுசு நாட்களை கூட்டியிருந்தது 1000 வருஷம் மனிதன் உயிரோடு வாழ்ந்தான். அப்படியே அவன் பாவம் செய்ய செய்ய குறைத்து 120 என்று சொன்னார். கடைசியாக 80 என்று சொல்லிவிட்டார். அப்படி ஆயுசுகளையும் குறைத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கணக்கிலிருந்து தப்ப முடியாது. நீ மனிதன் கணக்கு போடலாம், எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி எதை செய்யலாம், எதை நாம் அபகரித்து கொள்ளலாம் என்று நாம் திட்டங்களை தீட்டலாம். ஆனால் கர்த்தருடைய கணக்கு அதையெல்லாம் பொய்யாக்கிவிடும். அல்லேலூயா. நீ உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தருடைய கணக்குக்கு உன்னை நீ அர்ப்பணி. ஆண்டவரே, உம்முடைய கணக்கின்படி என்னுடைய சிந்தையும் என்னுடைய செயலும் உம்முடைய கணக்குக்குள் செயலாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கென்று போட்டிருக்கிற திட்டங்கள் ஒருபோதும் மாறாமல் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? Shall we all pray? கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய திட்டங்களுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த திட்டங்கள், அந்த கணக்கியல் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கணக்கியல் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய மேத்தமேட்டிக்ஸ் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய எண்ணியல் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்ற ஒரு எண் இருக்கிறது அல்லவா ஆண்டவரே, அந்த எண்ணியல் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, 666 நம்பர் அல்ல என் வாழ்க்கையில் கிரியை செய்வது. பாவத்தின் தண்டனைகள், சுமைகள் அல்ல ஆண்டவரே. பரிசுத்தமாகிய 888 ஆகிய என் இயேசுவின் எண் எனக்குள் கிரியை செய்யட்டும் அப்பா. அப்படியாய் கிரியை செய்து நாங்கள் 888 வருவதற்கு தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசனம் இருந்து எங்களை வழிநடத்தட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.